கடந்த ஆண்டு ஜிஎஸ்டி வந்து இருந்துச்சு. இப்போ இந்த ஆண்டு குறைச்சிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுக்கப்புறம் உரிமையாளர்களுடைய அந்த கடையினுடைய வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்குது சார்? கூடியிருக்கு. அதாவது காரணம் என்னென்னா, முதல்ல வந்து காரத்துக்கு நான் சொன்ன மாதிரி 12லேருந்து 5 வந்தது. ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து 5% முதல்ல இருந்தது, அதே தான் இப்பயும் இருக்குது. ஆனால் சாக்லேட்டு ஆட் பண்ணி பண்ணுற ஸ்வீட் வந்து 18லேருந்து அது இப்போ 5ஆக மாறிடுச்சு. நிறைய சிரமங்கள் இருந்தது, நிறைய வேரியேஷன், டிஃப்ரெண்ட் டாக்ஸஸ் எல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் குறைச்சி 5, 12ங்கிறது இப்போ எல்லாம் 18 இருந்ததெல்லாம் 5ஆக மாறினால சிரமம் இல்லாமல் இருக்குது. அது எல்லாமே வாடிக்கையாளருக்கு பெனிஃபிட்டாக அமைஞ்சிருக்கு. ஓகே சார். சார், இப்போது உங்கள் இதில் சவாலான விஷயங்கள் இந்த டைமில் என்னவா இருக்குது சார்? தீபாவளி குறிப்பாக இந்த டைம் வந்து நிறைய மழை சீசன் நிறைய இருக்கும், அது ஒரு காரணம். அப்புறம் பண்டிகை காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து நிறைய வேரியேஷன் ஆகுது. குறிப்பாக வெண்ணெய் நெய்யெல்லாம் நிறைய விலைகள் ஏற்றமாக இருக்குது. ட்ரை ஃப்ரூட்டு ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. பேக்கிங் குட்ஸ் எல்லாம் ரேட்டு இருந்தது. காரணம் வந்து ஒரே டயத்தில் கன்சியூம் நிறைய இந்தியா பூரா எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறதுனால அந்த டிமாண்ட் இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் கண்ட்ரோல் வந்ததுன்னா, ஒரே லெவலில் இருந்ததுன்னா வியாபாரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இயற்கையாகவே ஸ்வீட்டுக்கு வந்து இந்த மாதம் வந்து நிறைய மழை சீசன் வரும்போது ஸ்வீட்டுக்கு வந்து அந்த வெதர் வந்து செட் ஆகாது. அது ஒரு சேலஞ்சான இது. மழை ரொம்ப பெய்யும்போது அப்படியே ஸ்வீட்டு ட்ரை பண்ணுற அதை கட் பண்ணுற நேரத்தில் வந்து நிறைய டைம் எடுக்கும். அது ஒரு முக்கியமான. இருந்தாலும் இறையருளில் இப்போ நிறைய மலைகள் இல்லை, பண்டிகை நெருங்கிட்டு இருக்கோம். அதனால் ப்ரொடக்ஷன் எல்லாம் நிறைய சேலஞ்சோடு பண்ணிட்டு